இல்லை அது என்ன பிரச்சனை நான் இப்போ சரி ஓகே. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் நேசன் ஸ்ரீநாதன். இன்று எனது நீண்டகால நண்பர் ஒரு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம். அனைவருக்கும் கனடா மட்டுமல்ல உலகம் முழுக்க தெரிந்த ஒரு நபர் என்னுடைய உதயன் பத்திரிகை ஆசிரியரோடு இன்றைய அந்த பட்சி என்ற நூல் வெளியீட்டில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அந்த அடிப்படையில் அவரோடு ஒரு சில கேள்விகளை கேட்டு இந்த நிகழ்ச்சியோடு நிறைவு பெறுகிறோம். வணக்கம் திரு லோகேந்திரலிங்கம் அவர்களே. வணக்கம். இந்த புத்தக வெளியீட்டுக்கு வந்திருக்கிறோம். இந்த புத்தக வெளியீடு பற்றி உங்கள் சில கருத்துக்களை கூற முடியுமா எங்கள் நேர்களுக்காக? இல்லை, உங்களோட பத்திரிகை நான் 5 வருடங்களாக தொடர்ந்து குறுங்கட்டுரைகள் எழுதி வந்திருந்தேன். நான் கடைசியாக அந்த எப்போது 2019 இந்த என்ன சொல்கிற கொரோனா அந்த நிலைப்பாடு வந்த அப்புறம் தான் நாங்கள் பிரிய வேண்டிய கட்டம் வந்தது. தொடர்ந்து எழுதுவதை நடத்தி கொண்டு அதற்கு பிறகு நான் நூல் வெளியீடு செய்திருந்தேன். இலங்கை போய் இங்கு எழுதப்பட்ட 2 நூல்களை கொழும்பில் வெளியிட்டிருந்தேன். அந்த நேரம் நீங்களும் கொழும்பில் இருந்ததாக அறிந்தேன். உங்களை தொடர்பு கொள்ள முயன்றேன், முடியவில்லை. இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், உடுவில் தில்ல நடராயா என்ற தலைமையில் வெளிவிட்டு நான் எங்களோட ஆனந்த சங்கரி ஐயா வந்தவர், இங்கே உள்ள கரி ஆனந்த சங்கருடைய அப்பா அங்கே வந்திருந்தவர். அப்படி பலரை அழைத்திருந்தேன். ரூபாணி அப்படி பல பேருக்கெல்லாம் பேட்டி வந்திருந்தேன். உங்களையும் ஒரு பத்திரிகையாளர்கள் சந்திக்கத்தான் முயன்றேன், முடியவில்லை. என்று ஏதோ சந்தித்துட்டோம். சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்களை. இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு அவர் புதியவராக இருந்தாலும் இங்கே வந்த நிகழ்ச்சி விமானி ஒரு முக்கியமான நிகழ்வு. ஒரு அறிவியல் சார்ந்த, சமூகம் சார்ந்த, விஞ்ஞானம் சார்ந்த ஒரு விஷயம். ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சிகள்னா நிறைய பேர் வந்துருக்காங்க. பல்வேறு வித்தியாசமான கருத்துக்கள் தான் இங்கே பிரகாரப்பட்டு ஒன்று முரணான விஷயங்கள் எல்லாம் இங்கே பேசப்பட்டது. நிச்சயமாக அதில் என்ன கருத்து என்னென்றால் அவருடைய ஆற்றல் மிக்கவராக ஒரு விமானி ஓட்டியாக பல ஆற்றல்கள் ஒருவர் எங்கள் இலங்கை இழந்து விட்டது போல் என்ற ஒரு உணர்வை அவர் பகிர்ந்து கொண்டார். அதை பற்றி உங்களுடைய அர்த்தம் இல்லை, அதானே அவருடைய அனுபவம். அது உண்மைதான். அது ஒரு உண்மையான ஒரு வாக்குமூலம், உண்மையான வாக்குமூலத்தை சொல்லியிருக்கிறார். அந்த வேதனை அவர் சொல்றது எங்களுக்கு சாதாரண கதை. ஆனால் அதை அனுபவித்த அவருக்கு தான் அதை நாங்கள் உணர்கிறோம். அந்த வழிகளுக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்குறோம். 2வது, அவருடைய தொடர் முயற்சிக்கு இனிமேல் அவர் எடுக்கிற முயற்சிகளுக்கு எங்களுடைய ஆதரவு என்று சொன்னால் நாங்கள் அவரை பார்க்கணும், அவரை கவனிக்கணும், அவர் மீது நாங்கள் அக்கறை செலுத்தினால்தான் அது ஒரு நன்றிகள் இருக்கும். இந்த வகையில் நீங்கள் ஒரு நீண்டகால பத்திரிகை ஆசிரியராக இருக்கிறீர்கள். இவரை உதாரணமாக வைத்து எங்களுடைய வருங்கால சந்ததிக்கு நீங்கள் என்ன அறிவுரைகள்? இப்போ எங்களுடைய வருங்கால சந்ததியில் நல்லாக முன்னோறி கொண்டு இருப்பவரும் இருக்கிறார்கள். சில இளைஞர்கள் தவறான பாதையிலும் செல்லுகிறார்கள். அந்த அடிப்படையில் நீங்கள் ஒரு பத்திரிகை ஊடகத்துறையில் இருப்பதால் இந்த ஊடகத்துறை சார்பாகவும் இந்த நடந்த நிகழ்ச்சி சார்பாக உங்களுடைய வருங்கால சந்ததி எவ்வாறான முன்னேற்றங்களை செய்வதற்கு உங்களுடைய அறிவுரை என்னவாக சொல்ல? நீங்கள் என்னிடம் எதிர்பார்க்கிற இந்த கேள்விக்கு பதில் ஒரு விரிவான ஒரு பதில் 10 வருஷத்தில் சொல்லிட்டு போகலாம். ஆனால் எங்களுக்கு நான் இந்த பிரதீபன் உரையாடினார், இன்னொரு விமானி. அவர் சொன்னார், உலகத்தில் விமானிகளுடைய எண்ணிக்கையை விட 13 மடங்கு வைத்தியர்கள் இருக்கிறார்கள். அதாவது விமானிகள் எவ்வளவு தேவையோ அந்த அளவு எண்ணிக்கையில் விமானிகள் இல்லையா? அதான் அதுக்கு காரணம் ஒன்று பயம், இன்னொன்று செலவு, அதிக செலவு, பல விஷயங்களால் அதுக்கு போகிற இல்லை. ஆகவே இது ஒரு சொல்லுவாங்க பிரேவரி, ஒரு தைரியம் சார்ந்த பிரேவரியான முயற்சியை. சரி, இதில் நிறைவாக ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்படி இருந்தும் அவர் கூறினார், ஒரு கோலம் போடுவதற்கு ஒரு புள்ளி போல் அவருடைய தந்தை செயல்பட்டார். ஒரு அப்பா ஒரு ரிஸ்கான ஜாப், ஒரு வேலையை மகனை இதில் நிச்சயமாக நீ வெற்றி அடைய வேணும் என்று ஒரு லட்சிய நோக்கோடு செயல்பட்டிருக்கிறார். அதை விட எத்தனையோ என்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், இன்னும் எத்தனையோ விதமான பட்டப்படிப்புகள் உலகத்தில் ஒரு விஞ்ஞானியாக கூட வந்திருக்கலாம். ஆனால் இது ஒரு ஆகாயத்தில் பறக்கும் ஒரு அந்தரமாக இந்த பூமி அந்தரத்தில் சுழலுகிறது. இருந்தாலும் இந்த இயற்கை அதை தாங்கிக் கொள்வதனால் நாங்கள் பயமில்லாமல் இந்த பூமியை எவ்வளோ கேவலப்படுத்துகிறோம், எவ்வளோ அணுக்குண்டுகள் எல்லாம் வைத்து கெடுக்கிறோம். இது ஒரு மரத்தில் கிளை நின்று கொண்டு
கோடரி காம்புகள் போல் நாங்கள் மனிதர்கள் பெரும்பாலும் நடந்து கொள்கிறார்கள். காரணம் என்றால் இந்த பூமியை இயக்க தாங்கிக் கொண்டிருக்கும். ஆனால் மனிதன் செய்த பிளேன் விமானத்தில் பறக்கும்போது எப்போது என்ன நடக்கும் என்று எதுவுமே தெரியாத பொழுது அவருடைய தந்தையார் தொடர்ந்து அவரை இனி ஒரு விமானியாக வர வேண்டும் என்று வலியுறுத்தியதுக்கு என்ன காரணமாக உங்களோட கருத்து? இல்லை, அவர் நினைச்சதை இப்போ அவர் மகன் சாதிச்சிருக்கிறார். அந்த மகனை இப்படி விமானி ஆகிறதுக்கு இந்த இலங்கையில் இருந்த அந்த சூழ்நிலைகளிலிருந்து கஷ்டமான சூழ்நிலைகளிலிருந்து அது அவர் சாதிச்சிருக்கு. அது அவர் முடிவு, அதனுடைய இந்த ரிசல்ட்ஸ் வந்து நல்லா வந்திருக்காங்க. இப்போ அவர் சுதந்திரமாக தன்னுடைய கனவுகளை நனவாக பார்க்குற விஷயம் நடக்குது. அப்பாவுக்கு சொல்லி, ஆனால் அப்பா வந்து அவருடைய அரசியல்ன்றது வேறு அரசியல் போக்கு கொண்டவர்ன்றது உங்களுக்கு அவருடைய உரையில தெரியும். ஆனால் இவர் அப்படி அல்ல. சொன்னதானே அவர் விளங்கி இருக்கணும். உறுதியாக சொன்ன அப்பாட்ட இருக்கிற அரசியல் நோக்கமோ அரசியல் பார்வையோ இவருக்கு இல்லை. ஆனால் இவருடைய நோக்கம் விஞ்ஞானபூர்வமாக சிந்திக்கிறார். நல்ல ஒரு நிகழ்ச்சியில நாங்கள் கலந்து கொள்ள முடியதோடு நான் உங்களையும் சந்திக்கிறேன். நன்றி. மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வோம்.